யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மானிடர்னா பிறப்பது மிகப்பெரிய விஷயம். மானிடர் பிறவி கிடைக்கிறது சாதாரண விஷயம். இந்த பிறவியில தான் கடவுள் அடைய மானிடர் தான் கடவுள் அடைய முடியும். இந்த பிறவியில் என்ன செய்யலாம்? நான் குரு என்ன கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அதாவது வீட்டில் குடும்பத்தில் இருந்தால் கணவர் மணிக்குள்ளே சந்தோஷமாக இருக்காதீங்க, இப்படி அதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கல. அது அவசியம் கிடையாது. உங்களுக்கு நேர்மையான முறையில் வாழுங்க, அவ்வளோதான். கணவர் மணி நேர்மையான வாழ்க்கை. இது போயிட்டு அதுக்காக குரு எந்த கட்டுப்பாடும் கொடுக்கலன்னு நீங்கள் கண்டது கடிதெல்லாம் போய் ஈடுபட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அல்லவா? நீங்களே போய் ஊர் சுற்றிக்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆக குரு சுலபமாக என்ன கற்றுக் கொடுக்கணும்? வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். கணவர் மனைவியிலிருந்து பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாமே நல்லா வாழணும். அதே நேரத்தில் கடவுள் நம்ம நோக்கம் என்ன? மானிடம் பிறவி நோக்கம் நாம் இறை நிலையை அடையிறது. அதுக்கான முயற்சி. அப்போ எப்பவுமே நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா தயார் நிலையில் இருக்கோன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம உலக வாழ்க்கையெல்லாம் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு எல்லாமே செஞ்சு கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், கடவுளை வணங்குறோம், எல்லாமே அது தயார் நிலையில் இருக்கும்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம தான் ஆடி முடிக்கிறேன்யா அப்புறம் பார்க்குறேன்னு. நாளைக்கே நம்ம மரணம் ஏற்படலாம். ஆடி முடிஞ்ச பிறகு இந்த வாய்ப்பு இல்லாமையும் போயிடலாம். மானிட பிறவின்றது என்னைக்கு பிறந்தமோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க மரணம்ன்றது. ஸோ மரணம் நிழல் போல தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முன்ன மாதிரி முன்னெல்லாம் 100 வயசு வரையும், இப்போ 100 வயசு பார்க்குறது ரொம்ப அரிது. 40 வயசு தாண்டனோடனே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி நிலையில் இருக்கு. அவ்வளோ ஒரு வாழ்க்கை மாறுகள், உணவு அது இதுன்னு போட்டு அந்த காலத்து மாதிரி இல்லை. அவ்வளோ என்ன செய்யுது? நம்ம ஆரோக்கிய கெடுதல் ஏற்படுத்துது. நம்ம யோக சக்திலாம் பெற்றீங்கன்னா சீக்கிரம் வராது. ஆனால் கரெக்டாக உணவு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகே, யோக சக்திகள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நடக்கிறது, ஏதாவது கொஞ்சம் பயிற்சிகள்லாம், கொஞ்சம் உடல் பயிற்சி, ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உடம்பு நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தன் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் லைஃப்பில் என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? வாழ்க்கைனா போராட்டம் இருக்க தான் செய்யும். கவலைப்படுறதுனால, வேதனைப்படுறதுனால போகவே போகாது, இன்னும் மோசமாகும். அதுக்கு தான் யோக சக்தி இருக்குது. கடவுள் நம்பிக்கையோட யோக சக்தியை பயன்படுத்தி ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் மோதுங்க, எல்லாமே தகண்டு போயிடும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.